எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம தனுஷனோட டிராப்டு மூவிஸை பற்றி பேச போகிறோம். முதல் படம் டாக்டர்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் செல்வராகவன் சார், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை நம்ம தனுஷனோட அப்பாவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான ஆர்கே ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. இந்த படத்துக்கு நம்ம தனுஷ் அண்ணனுக்கு பேரா சோனியா அகர்வால் மேமை கமிட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் டிராப் ஆகிட்டு இருக்கு. அந்த டாக்டர்ஸ் படத்தோட கதை தான் செல்வராகவன் சார் டைரக்ஷன்ல எஸ்.ஜே. சூர்யாவோட நெஞ்சம் மறப்பதில்லையா மாறி இருக்கலான்ட்டு இன்டர்நெட்ல நியூஸ் இருக்கு. அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை. இந்த படம் தான் நம்ம தனுஷனும் வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய முதல் படம். தனுஷனும் வெற்றிமாறன் சாரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா, பாலு மகேந்திரா சார் டைரக்ஷன்ல நம்ம தனுஷனோட அது ஒரு கனாகாலம் படத்துல வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. அது மூலியமா தான் தனுஷனும் வெற்றிமாறன் சாரும் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை படத்தை தனுஷனோட அக்காவான விமலா கீதா மேம் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்திருக்கு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா சார் தான் மியூசிக் பண்றதா இருந்திருக்கு. இந்த படத்துக்கும் போட்டோ ஷூட் நடந்து அதுக்கப்புறமா படம் டிராப் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதையை தான் உதயம் NH4ன்னு சித்தார்த் சாரை வச்சு வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான மணிமாறன் சார் படம் பண்ணியிருக்காரு. அடுத்த படம் திருடன் போலீஸ். ஆர்கே ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடக்ஷன்ல புதுப்பேட்டை படத்துக்கு அப்புறம் நம்ம தனுஷனை பண்ண வேண்டிய படமா இருந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் கிருஷ்ணா இந்த படத்து மூலியமா டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகிறதா இருந்திருக்கு. அந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா சார் தான் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்துக்கும் போட்டோ ஷூட் மட்டுமே நடந்திருக்கு. அடுத்தது இது மாலை நேரத்து மயக்கம். 2009 ஆர்கே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடக்ஷன்ல செல்வராகவன் சார் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் பண்றதா இருந்திருக்கு. ஆண்ட்ரியா மேம ஹீரோயினியா கமிட் பண்ணி இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பாதி படத்தோட ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் சில இஷ்யூஸ்னால டிராப் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட சில சீன்ஸ் இரண்டாம் உலகம் படத்தோட சிமிலரா இருக்கும். அடுத்த படம் சூதாடி. 2011 நம்ம தனுஷ் அண்ணன் Cloud9 மூவிஸ் ப்ரொடக்ஷன்ல வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றதா கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம தனுஷ் அண்ணனும் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக்கு ஜிவி பிரகாஷ் சாரும், சினிமோட்டோகிராஃபிக்கு வேல்ராஜ் சாரும் சைன் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்கு அமலா பால் மேமும் மோனிஷா யாதவ் மேமும் கமிட் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் 2013 மே ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த படத்தோட கதை ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட கதையாகவும் அந்த படத்துக்கு வேங்கை சாமி இல்ல காடுன்ற டைட்டில் தான் வைக்கலான்னு இருந்திருக்காங்க. டெஸ்ட் ஷூட்டும் நடந்திருக்கு. சில பிரச்சனையினால Cloud9 மூவிஸ் இந்த படத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷனும் வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து சூதாட்டத்தை பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கான லுக் டெஸ்ட் பண்ணி சூதாடின்ற டைட்டிலோட படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூதாடி படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 10 நாள் சென்னையில ECRல நடந்திருக்கு. அப்ப நடந்த ஷூட்ல பசுபதி சார், பார்த்திபன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படம் டிராப் ஆயிருக்கு. அடுத்தது காசிமேடு. சேலம் சந்திரசேகர் ப்ரொடக்ஷன்ல செல்வராகவன் சார் டைரக்ஷன் பண்றதா இருந்திருக்கு. இந்த படத்துல தனுஷ் அண்ணன், அஜித் சார், பரத் சார் 3 பேரும் கமிட் ஆயிருக்காரு. இந்த படம் உண்மையாவே அப்ப டிஸ்கஷன்ல இருந்ததுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி பரத் சார் ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அடுத்த படம் பாப்பாண்டி படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் நம்ம தனுஷ் அண்ணன் டைரக்ஷன்ல தேனாண்டால் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல ருத்ரன். இந்த படத்துல நம்ம தனுஷன லீட் ரோல்லையும் நாகார்ஜுனா சார், அதித்தி ராவ், எஸ்.ஜே. சூர்யா, சரத்குமார், ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் நடிக்கிறதா இருந்தது. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூல் ஃபுல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ்னால இந்த படம் டிராப் ஆயிருக்கு. இதுல எந்த படத்தை தனுஷ் அண்ணன் ரீஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.